கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் இன்று சாம்பல் புதனுடன் தொடங்கியது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் 40 நாள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர். அதன்படி கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தின் முதல் நாளான இன்று சாம்பல் புதன் துவங்கியது. இதையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி காலை நடைபெற்றது. பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற தவக்கால தொடக்க சிறப்பு திருப்பலியில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் பாதிரியார்கள் கிறிஸ்தவர்களின் நெற்றியில் சாம்பல் பூசி 40 நாள் தவக்காலத்தை தொடங்கி வைத்தனர். நம்முடைய பழைய வாழ்க்கையை அலசி பார்த்து, உறவு நிலைகளை எண்ணி பார்த்து, இன்னும் எப்படி சிறப்பாக ஆண்டவருடைய அருளோடு அவர் பட்ட துன்பங்களோடு இணைந்து நம்முடைய குடும்பம், நாம் இருக்கின்ற இடங்கள் இவைகளிலே சிறப்பாக வாழ முடியும் என்பதை மனத்தில் இருத்தி இந்த தவக்காலம் ஆரம்பமாகிறது. திரு அவை இதற்காக பலவிதமான நல்ல செயல்களை செய்ய அழைக்கிறது. ஜெபிக்க சொல்லுகிறது, நோன்பு இருக்க சொல்லுகிறது, இன்னும் தான தர்மங்கள் செய்து வளமோடும் நலமோடும் இறையருளை பெற வேண்டும் என்று நமக்கு அறைகூவல் விடுகிறது. அதோடு கூட இதை இன்னும் ஆழமாக எண்ணி பார்த்தால் இது தனி மனித ஒழுக்கத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சூழலாக நமக்கு அமைகிறது. தனி மனித ஒழுக்கம், கோபம், காமம், அது இது என்று நம்மை அறியாமலேயே ஏராளமான பாவச் சூழல்களிலே நாம் வாழுகிறோம். இவைகளை இனம் கண்டுபிடித்து இதனால் வரக்கூடிய மோசமான விளைவுகளை புரிந்து எப்படி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ முடியும் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதற்காக திரு அவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் வெள்ளிக்கிழமைகளிலே ஆண்டவருடைய சிலுவை பாதையை நினைத்து பார்த்து மனமுருகி நாமும் அவரை போல துணிந்து போராடி வாழ வேண்டும், இந்த தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஒட்டுமொத்தமாக இது இறைவன் தருகின்ற அருளின் காலம். நம்மையே நாம் அலசி பார்த்து சிறப்பாக வாழ்வதற்கு முடிவெடுக்க ஆண்டவரே நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமையான